தமிழ்நாட்டிற்கு 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் எந்த மாற்றமும் இருக்காது என்று சீமான் காட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக, அதிமுகவுக்கு இடையேதான் போட்டி என்கிறார்கள். யார் அதிகமாக நாட்டை நாசப்படுத்துவது என்பதில்தான் போட்டி. தமிழ்நாட்டிற்கு 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் எந்த மாற்றமும் இருக்காது என்று சீமான் தெரிவிச்சிருக்காரு. திருச்சி விமான நிலையத்துல நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு. அப்போது பேசிய அவரு, திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என கற்பித்தவர் திருமாவளவன் தான். தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கவோ பேசவோ எழுதவோ வராதவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். மொழி, கலை, இலக்கியம், வரலாறு, அரசியல் என தமிழர்களுக்கு எதுவும் இல்லாமல் போய்விட்டது. இந்தி எதிர்ப்புக்காக போராடிய மாணவர்களை துப்பாக்கியால் சுடச் சொன்னவர் ஈவேரா. தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் இந்தி உள்ளது. இந்தி எதிர்ப்பு என்பது ஒரு நாடகம்தான். திருமாவளவன் தேவைக்கேற்ப மாற்றி பேசி வருகிறார். பொங்கலுக்கு இலவச பரிசு பொருள்கள் தருவது கேவலமான ஒன்று. அதுல பெருமைப்பட ஒன்றுமில்லை. போராடக்கூடிய ஆசிரியர்கள் கைது செய்யப்படுவது கொடுந்துயரம். ஆசிரியர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். மதுவுக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை ஆசிரியர்களுக்கு கொடுப்பதில்லை. எல்லா துறைகளை சேர்ந்தவர்களும் வீதிக்கு வந்து போராடும் நிலையிலும் நாங்கள் நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறோம் என கூறி வருகிறார்கள். திமுக, அதிமுகவுக்கு இடையேதான் போட்டி என்கிறார்கள். யார் அதிகமாக நாட்டை நாசப்படுத்துவது என்பதில்தான் போட்டி. தமிழ்நாட்டிற்கு 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் எந்த மாற்றமும் இருக்காது. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராடுவதற்கு காரணம் அவர்களேதான். அவர்கள்தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இந்த அரசு அமையாமல் தடுத்திருக்க முடியும் அப்படின்னு கூறியிருக்காரு. இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம், தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கோ, திமுக, அதிமுக. நம்ம ஒண்ணு கேட்போம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக, அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மைதான், நேர்மைதான். அப்ப நீங்க தீமைக்கு மாற்று தீமை. இவர் திமுக, இவர் ஆட்சியில ஊழல் இருக்கு. இவர் ஆட்சியில் இருக்காதா? அதிமுக ஆட்சியில் இருக்காதா? லஞ்சம் இருக்கு, இருக்காதா? கமிஷன் இருக்கு, இருக்காதா? இங்க மலையை வெட்ட மாட்டாரா? மணல் அள்ளுவார், அள்ள மாட்டாரா? இங்க பாலியல் வன்கொடுமை, கொலை இருக்கும், இருக்காதா? இருக்காதா? கேட்கறது கேளுங்க. இருக்குமா இருக்காதா? இங்க சாராய வியாபாரம் இருக்கும், இவர் வந்தா முடிவாரா? எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த மாற்றுறதுல இருக்கு? என்ன மாற்று இருக்கு? வார்த்தையில தான் நீ மாற்று ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன மாற்று இருக்கு? இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இங்க அண்ணா இருப்பார். கொள்கையில என்ன மாற்று இருக்கு? 2 பேருமே திருடுங்க. இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவன நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன நடவடிக்கை? கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா? கொலை நடந்ததா இல்லையா? நடந்தது உண்மை. கொலை பண்ணது உண்மை, செத்தது உண்மை. செஞ்சது யாரு? செஞ்சது யாரு? அந்த ஆட்சியில் இருந்தவரும் கண்டுபிடிக்கல. யாரு காரணம் தெரியாதா? யாருக்கும் தெரியாம நடந்துச்சா? ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது. 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன் யாரு? யாரு? அப்போ நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு 5 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்க, அதையே கண்டுபிடிக்காதவங்க எப்படி 2 பேரும் கூட்டுக்கணவாளி? நீ செய்யற குற்றத்தை நான் மறப்பேன், நான் செய்யற குற்றத்தை நீ மறப்ப. நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைப்பா, நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம்பா. அப்புறம் 2 பேருமே ஒரு சம அளவா யோக்கியங்க. நீ இதுல மாற்று. ஒரே 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமா திருடுறது, எவன் அதிகமா கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமா நாட்டை நாசம் பண்றதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு? சும்மா இவர் வந்தா மாறிடுமா, அமித்ஷா வந்தா மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதேதான் இருக்கும், அதேதான் இருக்கும். நீங்க வந்து என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட முடிய. சொல்லுங்க, என்ன மாறுதல் வந்துடும் சொல்லுங்க? வந்தா கமிஷன் வாங்க மாட்டார், பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்ல, பணி உயர்வுக்கு பணி இல்ல, பணி நியமனத்துக்கு காசு இல்ல, மலையை குடைய மாட்டாங்க, மலையை வெட்ட மாட்டாங்க, குவாரியெல்லாம் மூடிடுவாங்க, மணல் அள்ள மாட்டாங்க, ஆறு பாதுகாக்கப்படும், மலை பாதுகாக்கப்படும். ஏதாவது இருக்கா சொல்லுங்க? அப்புறம் மாற்றுனா தீய சக்திக்கு மாற்று தூய சக்தி. தூய சக்தி, ஆமா, தூய சக்தி, தூய ஆற்றல்கள் தான். எங்களை போல தொடர்ச்சியா அந்த மாறுதலுக்காக போராடிட்டு இருக்க பிள்ளைகள் தான் மாற்றா இருக்க முடியும். வேற எது மாற்றா இருக்க முடியும்? கோட்பாட்டு அளவுல நீங்க திராவிடம், இவர் திராவிடம், நாங்கள் தமிழர், தமிழ் தேசியம். இந்த தத்துவ மாற்று தான். நாங்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறீங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிறோம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.